பாட்டு இல்லாட்டினா அந்த ரோஜா ரோஜா ரோஜா. சின்ன சின்ன ஆசை, சிறுகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை. வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை. You remember me when I have not worked for 15 years. I came back in 2012 or 14 or something like that. But people never forgot. They looked at me and said, Roja, everybody. இந்த கன்சர்ட்னு மதுபால காம்பினேஷனா? என்ன லவ்வா? I don't think about which co-actor I'm working with. You don't care at all. I don't. It is my directors. அவங்க என்கிட்ட இந்த ஸ்டோரி கொண்டு வந்தாங்க. யார் இந்திரன் சார்? Then she told me அவர் வெரி குட் ஆக்டர் அண்ட் நேஷனல் அவார்ட்லாம் வின் பண்ணியிருக்கார். நேஷனல் அவார்ட் வின் பண்ணியிருக்காருன்னா அதுக்கப்புறம் ஐ டிட் நாட் ஆஸ்க் எனி கொஸ்டின். മൈൽസ്റ്റോൺ മേക്കേഴ്സിന്റെ എല്ലാ പ്രേക്ഷകർക്കും സംതിങ് സ്പെഷ്യലിലേക്ക് സ്വാഗതം. ഇന്നത്തെ സംതിങ് സ്പെഷ്യൽ, യെസ്, ഇത് എക്സ്ട്രീംലി സ്പെഷ്യൽ ആണ്. ചിന്ന ചിന്ന ആസ എന്നുള്ള പാട്ടൊക്കെ പാടി നമ്മുടെ ഉള്ളിലേക്ക് എത്രയോ ഇയേഴ്സ് മുന്നേ വന്ന ഒരാള് ചിന്ന ചിന്ന ഇഷ്ടങ്ങളൊന്നും അല്ല നമ്മുടെ മനസ്സിലെടുത്തിരിക്കുന്നത്. വലിയ വലിയ ഇഷ്ടങ്ങളൊക്കെ ആയിട്ട് നമ്മുടെ മനസ്സിൽ വലിയ വലിയ സ്ഥാനം പിടിച്ച് യെസ് മധുബാലയാണ് ഇന്ന് സംതിങ് സ്പെഷ്യലിൽ നമ്മളോടൊപ്പം ജോയിൻ ചെയ്യണത്. ഹലോ. Thank you very much. Thank you. So nice to have you here. Thank you. So how are you feeling? Super smashing. I'm enjoying being here with you. Oh, yeah. Yes. Kerala has been extremely nice to me. So I'm very எப்பவுமே and இந்த வாட்டி ஸ்பெஷலா நான் ஃபீல் பண்றேன். Yeah, so time is special, very special. I'm feeling it. So எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துக்கு ப்ரமோஷன்ல தான் நம்பிக்கை இருக்கிறது. அப்புறம் அந்த படത്തിന്റെ பேரே பாருங்க, சின்ன சின்ன ஆசை. நீங்க உங்களை பார்த்தா கூட எல்லாருக்கும் முதல்ல சின்ன சின்ன ஆசை அதுதான் வருவா. சோ அந்த பாட்டுல நமக்கு ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்களே கொஞ்சம் பாடிட்டுனா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு எப்பவுமே கொஞ்சம் லிரிக்ஸ் மறந்து போயிடும். அப்படியா? அப்படின்னா பார்த்தே பாடுங்க. எஸ். ஓகே. வச்சுக்கிட்டா? யா. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சின்ன சின்ன ஆசை, சிறுகடிக்கும் ஆசை, முத்து முத்து ஆசை, முடிந்து வைத்த ஆசை, வெண்ணிலவு தொட்டு முத்தமிட ஆசை, என்னை இந்த பூமி சுற்றி வர ஆசை, சின்ன சின்ன ஆசை, மல்லிகை பூவாய் மாறிவிட ஆசை, தென்றலை கண்டு மாலையிட ஆசை, மேகமெல்லாம் தொட்டுவிட ஆசை, சோகம் விட்டுவிட ஆசை, விட்டுவிட ஆசை, சின்ன சின்ன ஆசை, சிறுகடிக்கும் ஆசை. அவ்வளவுதான். சூப்பர். Thank you. Thank you. Yes. அந்த பாட்டு இல்லாட்டினா அந்த ரோஜா 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 உங்களை பார்த்தேன்னா இதுதான் எல்லாருடைய மனசுல வந்துட்டே இருக்கணும் ஒரே ஒரு காரியம் முதல்ல. ஆனா உங்களுக்கு ஏன் நான் அந்த டைம்ல எவ்வளோ நல்ல படம் பண்ணிட்டு இருந்த மிக்க லாங்குவேஜஸ்ல ஆனா ஆல்மோஸ்ட் எல்லா 5-6 லாங்குவேஜஸ்ல பண்ணிட்டு இருந்தது ஒரே டைம்ல, அப்புறம் நான் இந்த ஆடின அந்த மறுபடியும் மற்ற கேரக்டர்ஸ் ஒன்றும் அந்த அளவுக்கு நல்லது அல்லையா? ஏன் என்ன பார்க்கும்போது எல்லாரும் இந்த ரோஜா கேர்ள் அந்த ஒரு தோட்டம் உங்களுக்கு இருந்ததா? அப்போ இருந்தது. ஏன்னா ரோஜா வந்து நான் 91ல ஷூட் பண்ணேன். 92ல ரோஜா ரிலீஸ் ஆச்சு. 2 வருஷத்துக்கு அப்புறம் ஹிந்தில ரிலீஸ் ஆச்சு. அண்ட் எல்லாருக்கும் தெரியும் நான் 91ல 97 வரைக்கும் எக்ஸ்ட்ரீம்லி பிஸியா இருந்தேன். நிறைய படம் பண்ணேன் இன் ஆல் த லாங்குவேஜஸ். அதுல ஸ்பெஷல் படம் நிறைய இருந்தது, லைக் பெஹச்சான், யஷ்வந்த், அண்ட் சவுத்ல யோதா அண்ட் ஜென்டில்மேன், அல்லரி பிரியடு, ரன்னா, இதெல்லாம் அந்தந்த ஸ்டேட்ல பெரிய பெரிய ஹிட்.
அண்ட் ஆனா எங்க போனாலும் அஃப்கோர்ஸ் இன்னைக்கும் போனா ரன்னா பத்தி பேசுவாங்க Yes. கன்னடால. ம். கேரளால வந்தா யோதா பத்தி பேசுறாங்க. ஆம், அந்த மாதிரி நான் எங்க போனாலும் அல்லரி பிரேடு பேசுவாங்க. பட் அந்த ரோஜாங்கிற டேக் வந்து என்னோட ஸ்டக் ஆயிடுது. ஸோ எனக்கு அப்போ கொஞ்சம் வருத்தமா இருக்கும். ஐ வுட் ஃபீல் பெஹச்சான்ல ஐ தாட் ஐ டிட் வெரி வெல். ம். I thought I did very well in Elan. I thought I did very well in Yashwant. ம். These are all movies that released after Roja. But yet people would say Roja, Roja, Roja. It used to irritate me. அது அப்போ. ம். But இப்போ வந்து I feel people have, not that people have not liked Pehchan or not liked me in Yashwant or XYZ, but you remember me when I have not worked for 15 years. Yes, just because I came back in 2012 or 14 or something like that. 99 I got married. Again, bits and pieces I must have done something. But actually I started only working 2012, 13, 14 on the title. அது கூட சின்ன சின்ன role because I had little babies. அவங்கள விட்டுட்டு I would not work. But people never forgot me. They looked at me and said, Roja, Roja. Everybody. Not only that, in schools where little children, baby school la vandu choti si Asha, ida chinna chinna Asha, choti si Asha had become like in the chinna school la children were performing in the songs. So people never forgot me. And that made me feel very special. yes. First irritate இருக்கும். ஐயோ ஏன் why are you not talking about the other Yashwant? characters? Why Yeah. are you not talking about Dil Jale? Why are you not talking about something else? But now I feel arey you are at least talking about something. ஆனா அப்போ உங்களோட லைஃப்லயே அந்த கம்ப்ளீட் ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி ஒரு ரோல்னு கேட்டேன்னா அது ரோஜா தானே ஆயிருக்குமா? ரோஜா வந்து அதுக்கப்புறம் என்ன வந்து I didn't have to prove how to, I'm an actor இல்ல I'm not an actorங்கிற இது வந்து ரோஜாவோட செட்டில் ஆயிடுது. அந்த லேபல் அந்த டீம் she is a good actress. அதுக்கப்புறம் even if I didn't act well, that name like just like Roja stuck. Not that I don't act well, அது நான் சும்மா சொன்னேன், because I'm a very dedicated and a sincere person. Whatever I do, I try to do my best. But sometimes my best may not be nice for you. For critics it may not be a good thing. So somebody must be, audience may feel that I've not done well. That is how they, but I always think I'm doing well because I'm putting in my 100%. But that thing that she's not a good actor never came to me after that. Whether you liked a film, whether a film became hit or not, Madhu is good. Madhu's work is good. That tag I got after Roja. அதுக்கப்புறம் I didn't have to prove myself. Roja gave me that Madhu is a good label. Madhu is a good actress is the label I got from Roja. So lucky இல்லையா? So lucky. Illata every movie you have to prove. Yeah. I'm especially if you're a newcomer, you don't get that, oh she's a good artistங்கிற பேர் வந்து you don't get. You may become a hit, you may become successful, and over a period of time you learn, you become better, and then people will say, wow, now in this film she's very good. But for me, I got that quite early in my life. In fact, I got it with Aragan. And then Roja gave that stamp. கிரேட். இப்போ கூட வரும்போது இப்போ நம்ம மலையாளிகள் என்ன எவ்வளோ வெயிட்டிங்கா இருக்குன்னா ஜூன் 19th இந்த மூவி பாக்குறதுக்கு. சின்சியரா சொன்னீங்கன்னா இந்த ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி இந்த மூவியோட ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அன்றைக்கு ரிலீஸ் பண்ணும்போது நான் அதை பார்த்தேன். வாவ், இவரு 2 பேருமா, இந்திரன் சார்னும் மதுபால காம்பினேஷனா என்ன அந்த மூவி. அந்த சமயத்து இந்த டைட்டில் கூட நான் ശ്രദ്ധിக்கவே இல்லை. உங்களை 2 பார்த்து போதுதான் ஐ ரியலி வாண்ட் டு, அவ்வளோ வெயிட்டிங்கா இருக்கு நான் இந்த மூவி பாக்குறதுக்கு. உங்களை 2 பார்க்கும்போது கூட அந்த காம்பினேஷன் பார்க்கும்போது கூட இந்த ஸ்டோரியில இந்த மூவியில என்னமோ இருக்கு, சம்திங் ஸ்பெஷலா இருக்கு. அவ்வளோ ஒரு நமக்குள்ள அந்த வெயிட்டிங் ஃபீலிங் இல்லையா, அது இன்ஜெக்ட் பண்றதுக்கு உங்களை நீங்க 2 பேரும் அந்த ஸ்கிரீன்ல வரும்போது கூட அந்த இது இருக்கு. சோ அவ்வளோ வெயிட்டிங்கா இருக்கு இந்த மூவி வரும்போது. அப்புறம் இந்த மூவி வந்து அந்த டைட்டிலும் கூட பார்க்கும்போது நீங்க கூட அந்த ஸ்கிரிப்ட் படிச்ச போது ஏன் திரும்பி இந்த மூவிக்கு வந்த சின்ன சின்ன ஆசை அந்த ஒரு டைட்டில் வந்தது ஏன் நீங்க கேட்டிருந்ததா? டைரக்டர் கிட்டயா இல்லையா நீ ஸ்கிரிப்ட் ரைட்டர் கிட்டயா கேட்டிருந்தா? நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொல்லலாமா? எதுக்கு? எதுக்குன்னா I can touch the love.
உங்களோட கண்ணுல இருந்து எனக்கு அவ்வளோ இட்ஸ் இட்ஸ் ஐ கேன் ஃபீல் யுவர் வார்ம்த். ஸோ இட்ஸ் தேங்க் ஃப்ரம் யூ ஹியர். வெரி மச். ஓகே, ஃபர்ஸ்ட்லி இந்த இது வந்து நானே பார்த்து ஐ பிகேம் வெரி ஹாப்பி. இந்திரன் சாரும் நானும் இவ்வளோ we are looking so good together. It's even making me feel happy. ஏன்னா I don't think about which co-actor I'm working with. You don't care அது at I all. don't. It is my directors. அவங்க என்கிட்ட இந்த ஸ்டோரி கொண்டு வந்தாங்க. எனக்கு என்னோட கேரக்டர் இந்த ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சது. இப்போ அவங்க வந்து வேற கேரக்டர், ஐ மீன் ஹீரோல இல்ல மத்த கேரக்டர் அவங்க யாரை சூஸ் பண்றாங்கன்னு ஐ டோன்ட் கிவ் மை இன்புட். நீங்க யார வேணாலும் கொண்டு வரலாம். ஐ வாண்ட் டு டூ திஸ் ஃபில்ம் பிகாஸ் ஐ கனெக்டட் வித் திஸ் ஸ்டோரி. ஐ கனெக்டட் வித் திஸ் ரோல். ஐ வாண்ட் டு பி திஸ் கேரக்டர். ஐ வாண்ட் டு பி லீலா. தட் நீங்க வந்து இந்திரன் சாரை கூட்டின்னு வரீங்களா இல்ல வேற யாரை கூட்டின்னு வரீங்களா ஐ டென்ட் திங்க் அபவுட். ஓகே. பட் ஐ ஆஸ்ட் யாரு அப்படின்னு. ஸோ பிகாஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் ஜாஸ்தி மலையாளம் படம் பார்க்காதனால ஐ எம் நாட் வெரி வெல் அவேர் ஆஃப் இந்திரன் சார்ஸ் ஒர்க். ஸோ தென் ஐ ஆஸ்ட் வர்ஷா, நம்ம படத்தோட டைரக்டர், யார் இந்திரன் சார்? தென் ஷி டோல்ட் மீ அவர் வெரி குட் ஆக்டர் அண்ட் நேஷனல் அவார்ட்லாம் வின் பண்ணியிருக்கார். நேஷனல் அவார்ட் வின் பண்ணியிருக்காருன்னா அதுக்கப்புறம் ஐ டிட் நாட் ஆஸ்க் எனி கொஸ்டின். ஏன்னா நான் எனக்கு ஐ வாண்ட் அ நேஷனல் அவார்ட். ஸோ இவர் 2 நேஷனல் அவார்ட் வாங்கியிருக்காருன்னா ஆப்வியஸ்லி ஹி மஸ்ட் பி அ கிரேட் ஆக்டர். அண்ட் அவ்வளோதான். தட் வாஸ் ஆல் ஐ ஆஸ்ட். தென் ஐ கேம் டு த செட். We started working. I started feeling this is good அப்படின்னு. But I never saw in the together அதெல்லாம். அந்த போஸ்டர் பார்க்கவே இல்லையா? இல்ல, போஸ்டர் வர வரைக்கும் நான் அதுல கவனிக்கல. எப்படி நம்ம 2 பேரும் எப்படி இருக்கோம், சேர்ந்து எப்படி இருக்கோம் அதெல்லாம் கவனிக்கல. டப்பிங்ல தான் பார்த்தேன். அப்போ I felt, oh, we look so good together. I saw it for the first time when we were dubbing. And now what Varsha and the DOP Faiz and Govind Vasant sir music, what they are creating, it's taking it to the next level. So and நீங்க கேட்ட question வந்து சின்ன சின்ன ஆசை ஏன் நான் கேட்கலையா? இல்ல, ஏன் இல்ல, because எனக்கு ஆக்சுவலி என்னோட எதுவுமே கனெக்ஷன் பண்ணா பிடிக்காது. ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் கனெக்ட் பண்ணா ஐ டோன்ட் லைக் இட் பிகாஸ் இட் டேக்ஸ் அவே ஃப்ரம் தி ஃபில்ம். இப்போ ஒரு படத்தோட பேரு இல்ல நம்மளோட ரியல் பேரை வந்து ஒரு கேரக்டருக்கு யூஸ் பண்ணோம்னா you will never be able to connect with that character. You will always suppose in a movie my name is Madhu and the other actors are calling me Madhu. The audience will look at Madhu. They will not look at the character. So I don't like any connection. ஒரு படத்துக்கும் இன்னொரு படத்துக்கும் கனெக்ஷன் எனக்கு பிடிக்காது. பட் இந்த படத்துல சின்ன சின்ன ஆசைன்னு அவங்க டைட்டில் வச்சுன்னு வந்த உடனே ஃபர்ஸ்ட் எனக்கு இது ரோஜா கனெக்ட். அது எல்லாருக்குமே அதுதான். ஆனா ஐ டென்ட் வாண்ட் டு சேஞ்ச் இட். இந்த கதை கேட்ட அப்புறம் அண்ட் வர்ஷா அந்த டைரக்டரோட கிளாரிட்டி, கன்விக்ஷன், அவங்க எவ்வளோ கன்வின்ஸ்டா என்கிட்ட வரைச்சே இந்த டைட்டிலோட தான் வந்தாங்க அவங்க. ஸோ ஐ டென்ட் வாண்ட் டு கொஸ்டின். ஐ ஃபெல்ட் எவ்ரிதிங் தட் ஷீ இஸ் பிரிங்கிங் டு மீ இட்ஸ் கரெக்ட், இட்ஸ் பர்ஃபெக்ட். ஐ நோ சின்ன இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் ஐம் கமிங் பேக் டு மலையாளம் இண்டஸ்ட்ரி. ஸோ சின்ன சின்ன ஆசை மதுபாலா அப்படின்னா ஒரு இன்ஸ்டன்டா ஒரு ஆடியன்ஸ்க்கு they know what they are asking for. They know what they are looking for. They know what they are expecting. அந்த கான்டாக்ட்ல தான் எனக்கு இவ்வளோ லவ் கிடைக்கிறது. ரோஜா, சின்ன சின்ன ஆசை. பட் நான் நிஜமா சொல்றேன், இந்த படம், இந்த லீலா அது ரோஜா இல்லவே இல்லை. என்டையர்லி டிஃபரெண்ட். அண்ட் ஐ ஃபீல் you will love it, you will like it ன்னு எனக்கு தோணுது. ஆனா அந்த இன்ஸ்டன்ட் கனெக்ஷன் எல்லாரும் wants to see மது பாலா ரோஜா சின்ன சின்ன ஆசையில திருப்பி வராங்க அப்படின்னா அது ஒரு எக்ஸ்பெக்டேஷன். அந்த எக்ஸ்பெக்டேஷன் இஸ் வெரி நைஸ். ஏன்னா இந்திரன் சேட்டன்னா நம்ம மலையாளிகளுக்கெல்லாம் வி லவ் ஹிம் சோ மச். அவ்வளோ பிக் ஆக்டர். ஓகே, அப்போ இந்திரன் சேட்டன் இந்த ட்ரெய்லர் நான் பார்க்கும்போது அந்த மியூசிக்கு கூட இந்த மூவிக்குள்ள தானே 5 சாங்ஸ் இருக்குல்ல, அந்த ஒரு பாட்டு, இந்த பாட்டு ஆல்ரெடி ரிலீஸ் ஆயிச்சிருக்கு. ஸோ அந்த பாட்டு பார்க்கும்போது கூட நீங்க அவங்களும் அந்த முல்லைப்பூ வாடி அந்த கொண்டு தந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருந்தது. நீங்க அப்படியே ஒண்ணுமே பேசாம ஸ்பீட்ல போயிட்டு இருந்தே இருந்த. அப்ப நான் நினைச்சேன், இவ்வளோ இந்த மாதிரி என்ன தப்பு பண்ணியாச்சு அவங்க? ஒரே ஒரு பூ தானே வாங்கி தந்தது. அந்த அழகு அவங்க வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி உங்களை பார்த்து
என்ஜாய் பண்ணியாச்சு. அதுக்குள்ள ஏன் இந்த மாதிரின்னெல்லாம் நெனச்சிட்டு இருந்தது. அப்புறம் அந்த ட்ரெய்லர் அந்த வருஷம் இப்ப எனக்கு காட்டிக் குடுத்தேன். அந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது நீங்க அவ்வளோ அடமெண்டா, சாரி சொல்ல. அப்புறம்னா அவங்களுக்கு என்னமோ தெரியவே தெரியாது. சாரி இம்மீடியட்டா அங்க சொல்லியாச்சு. சோ அந்த சீக்வென்ஸ ஷூட் பண்ணும்போது, சோ ஹவ் டிட் யூ ஃபீல் இட்? அந்த ஒரு சீக்வென்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா, உங்களுக்கு நான் வந்து ஒரு ஃபுல் கேரக்டர ரிவீல் பண்ண மாதிரி அது ஆயிடும். வேண்டாம். அது ஏன்னா அந்த வேண்டாம். கேரக்டர் அந்த சீன் வந்து ஆக்சுவலி அந்த ஹோல் லீலாவோட பர்சனாலிட்டியே அது. அத நான் அந்த ஒரு சீன் உங்களுக்கு ஏன் அவ அப்படி ஃபீல் பண்ணா, ஏன் இது எல்லாம். ஆச்சு, அத எக்ஸ்பிளைன் பண்ணா உங்களுக்கு அது கேரக்டர் அன்ஃபோல்ட் ஆயிடும். ம். அண்ட் இது அவ்வளவுதான். இந்த படமே அவ்வளோ சிம்பிள். இதுல ஒரு பெரிய ஒரு கதை இல்ல மவுண்டன்ல இருந்து somebody is coming அந்த மாதிரியே இல்ல. இதோட சேஞ்சஸ், இதோட டிரான்ஸ்ஃபர்மேஷன், இதோட ஃபீலிங் எல்லாமே அவ்வளோ சட்டில். ஸோ நான் ஒரு சட்டில் இமோஷனை டீட்டெயிலா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்கன்னா, அது போயிடும். என்னோட படத்தோட அப்ப வேண்டாம். எசன்ஸ் போயிடும். அத நீங்க வேண்டாம். பார்க்கணும். யா, ஒரு யா. பூ வச்சத்துல அந்த பொண்ணுக்கு எதுக்கு அவ்வளவு கோவம் வந்தது? யா. ஆ. அது கோவமா இல்ல கோவம் இல்லையா? ஆ. அது கூட உங்களுக்கு அப்புறமா அது கோவமா இருக்காது. For அப்படியா? all you know, for all I know, it may not even be கோபம். ஆ. அது ஏன் அந்த ஏங்கிறதுக்காக உங்களுக்கு அதோட பேக் ஸ்டோரி தெரியணும் இம்பார்ட்டன்ட். அவங்க எதுக்கு சாரி சொன்னா, அது இந்த சீனுக்கு ஃபாலோ அப்ல சாரி சொன்னாலா இல்ல வேற எதுக்கும் சாரி சொன்னாலா நீங்க ட்ரெய்லர்ல பாக்குறது அதான். அது கூட யூ ஹேவ் டு see. யா. இந்த அத நான் ஐ மூவி டோன்ட் வாண்ட் டு டெல். ஏன்னா அது ஸ்பெஷல் மூமெண்ட். அது 90க்காக வெயிட் பண்ணி பார்க்கலாம் அத. அப்புறம் இந்த மூவிக்கு ஏன்னா கம்ப்ளீட்டா வாரணாசில தான் ஷூட் பண்ணிட்டு இருந்தது அல்ல? அப்படின்னு இந்த மூவியோட ஸ்பெஷாலிட்டினா 5 சாங்ஸ் இருக்கு. ஆனா பியூட்டிஃபுல் சாங்ஸ்க்கு அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கூட இருக்கு. அல்ல? அந்த இல்ல அந்த 5 சாரி மே நீங்க கம்ப்ளீட் சொல்லுங்க. 5 சாங்ஸ்னா எப்படி? அதுல தமிழ் பாட்டு ஒண்ணு இருக்கு. ஆ. மலையாளம் பாட்டு இருக்கு. ஆ. ஹிந்தி பாட்டு இருக்கு. பியூட்டிஃபுல் கதக் சாங் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆ. அப்பர்ணாஜி அது டான்ஸ் பார்த்தாச்சு. ஆடி இருக்காங்க. யா. அதுக்கப்புறம் ஒரு சன்ஸ்கிரிட் சாங் இருக்கு. ஓ! அண்ட் இப்போ நம்ம பேன் இண்டியா ஃபில்ம் அப்படின்னு சொல்றோம். பேன் இண்டியானா என்ன? ம். பீப்பிள் ஆஃப் ஆல் லாங்குவேஜ் கேன் வாட்ச் இட் அண்ட் ம். அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கனெக்ட். யா. அதுதானே பேன் இண்டியா. அதுதான். என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு அந்த மாதிரி சினிமா. நான் ஒரு தமிழ் பொண்ணு ம். இந்த படத்துல. ம். அவர் ஒரு மலையாளி. ம். நம்ம வந்து காஷி வாரணாசில 2 strangers come together. ம். அங்க எல்லாரும் ஹிந்தி பேசுறாங்க. ம். அண்ட் காஷி வந்து ஒரு ஏன்ஷியன்ட் டவுன் ஆஃப் த காட்ஸ்ங்கிற மாதிரி. ஸோ அங்க சன்ஸ்கிருத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. கோவிந்த் வசந்த். ஸோ ஓ. இது ரியலி இது வந்து நீங்க தமிழ் இது ரிலீஸ் ஆகுது மலையாளம் தமிழ்ல. ம். பட் இது வந்து நீங்க ஹிந்தில கூட பார்க்கலாம். பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். எங்க வேணாலும் பார்க்கலாம். ஓ. நிறைய ஹிந்தி இருக்கு. ஓ. ஸோ 5 சாங்ஸ் அதுல 5 சாங்ஸ் வந்து எல்லாம் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல இருக்கு. ஓ. டிபெண்டிங் ஆன் வாரணாசி. நான் தமிழ் பாட்டுல இதுல ஆ. அவருக்கு மலையாளம் சாங் ம். அந்த மாதிரி ஒரு இது. ம். ஸோ இது ரியலி ஒரு ஆர்ட் சினிமான்னு எனக்கு லேபிள் பண்ண பிடிக்காது. ம். ஆர்ட்டின்னு சொன்னா அது வந்து ஒரு கேட்டகரைஸ் பண்ற மாதிரி ஆயிடும். ம். பட் இதுல அவ்வளோ ஒரு ஸ்பெஷல் கிரியேட்டிவ் ஆர்ட் இருக்கு வித் ஆல் த பீப்புள் இன்வால்வ்ட். ம். யாருன்னா வர்ஷா தான் கேப்டன் ஆஃப் த ஷிப். ம். எப்பவுமே ஒரு படம்னா ஒரு டைரக்டர்ஸ் மீட்டிங். யா. அவங்களோட இட் இஸ் ஹர் ம். விஷுவலைசேஷன். அண்ட் கோவிந்த் வசந்த் மேஜிக் பண்ணியிருக்கார். ம். அதுதான் நான் சொல்ல முடியும். அதான் எனக்கு தெரியும். அந்த பாட்டுட அந்த இம்பார்ட்டன்ஸ் இந்த மூவிக்குள்ள. ஓ! சூப்பர். அப்புறம்னா சொல்லுங்க நம்ம இந்திரன் சேட்டனை பத்தி சொல்லுங்க. எப்படி இருந்தது? அவங்க கூட சேர்ந்து அந்த ஆக்டிங் பண்ணியிருக்கும்போது, அவங்களுடைய ஹியூமர் சென்ஸ் உங்களுக்கு அவருக்கு தமிழ் தெரியாது. அப்புறம் அவருக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளம் என்னோட ஆ. பேசுறதுக்கு. அப்புறம் அவருக்கு சோ நான் அவரோட ஜாஸ்தி கம்யூனிகேட் பண்ண முடியல. ஐயையோ! சாப்பாட்டுல மட்டும் கம்யூனிகேட் பண்ணோம். ஈவினிங் டைம்ல ஆ. எனக்கு யாராவது அந்த ஏதாவது கொண்டு வருவாங்க. எனக்கு அங்க லோக்கல் ஃபுட் ரொம்ப பிடிச்சது. ஆ. சோ மலையூ ம். அதெல்லாம் வரும் அங்க. ம். அத நான் வந்து அவரோட ஷேர் பண்ணிட்டு நம்ம சேர்ந்து உட்கார்ந்து அவரோட வைஃபும் இருந்தார் செட்ல. So அப்படி. we would all eat that. ஓ. And எனக்கு ஐ அம் ஃபீலிங் வெரி ஹாப்பி அண்ட் ஐ வாண்ட் டு கங்க்ராச்சுலேட் இந்திரன் சார். ஏன்னா அவருக்கு ஹி டிசர்வ்ஸ் அ லாட் ஆஃப் ரெகக்னிஷன் அண்ட் லாட் ஆஃப் சக்சஸ். ம். அந்த மாதிரி ஒரு லெவல் ஆஃப் ஆக்டருக்கு ம். அவருக்கு நிறைய ரெகக்னிஷன் தேவை. அண்ட் இப்போ ரீசெண்டா அவருக்கு ஒரு பெரிய ஹிட் வந்து அவர் இப்போ எவ்ரிபடி இஸ் டாக்கிங் அபவுட் ஹிம். ம். அண்ட் ஐ அம் ஃபீலிங் வெரி வெரி ஹாப்பி.
ஐ வாண்ட் டு நைஸ். கங்க்ராச்சுலேட் ஹிம். ஓ! அது ஓகே. நம்மளுக்கும் கொஞ்சம் ஃபேவர் பண்ணும். ஆ. பிகாஸ் எவ்ரிஒன் வில் கம் டு சீ எஸ். கருப்புக்கு அப்புறம் என்ன பண்றாரு இந்திரன் சார் இது. அப்படின்னு. சோ இட் வில் பிரிங் பீப்புள் டு சின்ன சின்ன ஆசை. ஆசை. ஓகே. இது எப்போ உங்களுக்கு கால் வென் இஸ் யுவர் கால் டு வாட்ச் யுவர் ஓன் மூவி? முதலேவா? இல்லாட்டினா ஃபர்ஸ்ட் அந்த ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ்கள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா எப்போ? இது ஒரு ட்ரிக்கி கொஸ்டின். நான் இது வரைக்கும் என்னோட படத்துக்கு ட்ரையல் வச்சு பார்த்தது இல்ல. ஆ. பை சான்ஸா பார்க்க கிடைச்சதுன்னா பார்ப்பேன். ஆ. பட் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு நான் போய் பார்த்தது இல்ல. இப்போ நேத்தி கூட என்னோட படம் கவர்னர் ரிலீஸ் ஆயிருக்கு பாம்பேல. ம். ஹிந்தி ஃபில்ம். ம். நான் டப்பிங்லாம் பண்ணேன். பட் படத்தை பார்க்கல. Now I'm getting reviews. Oh, ma'am, you've done well. அப்படின்னு. So now I feel, oh, maybe I've done okay. So நான் வந்து I watch for other people's reaction. And if they give me good reaction, then I feel very happy. If the reaction is not very warm, I just forget about it and move on. ஓ! அந்த பட் ஆனா இந்த படத்துக்கு அந்த ரெஸ்பான்ஸ் இருக்காது. ஏன்னா இது வந்து எனக்கு ஐ ஃபீல் ஒரு மாதிரி ஒரு கனெக்ஷன். அந்த மாதிரி ரேரா எனக்கு ஒரு அட்டாச்மெண்ட், எனக்கு என்னோட படத்தோட அட்டாச்மெண்ட் கிடையாது. என்னாலும் அந்த வர்ஷாவுக்கு she was not finding it so difficult அல்ல? உங்களை இது கன்வின்ஸ் பண்றதுக்கு அவ்வளவு டிஃபிகல்ட் எதுவுமே இல்ல. அவங்களோட ஸ்டோரி ஐடியா கன்வின்ஸ் பண்றதுக்கு டிஃபிகல்ட்டா இல்ல. ஆ. பட் அவங்க டிசைர் பண்ண டைம்ல ஷூட் பண்றது எனக்கு கஷ்டமா இருந்தது. அப்படியா? அந்த டைமிங், ஏன்னா எனக்கு அதர் அசைன்மெண்ட்ஸ் அதெல்லாம் இருந்தது. ஓ! அத கொண்டு வந்து அந்த அவங்க பிளான் பண்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணி ஃபினிஷ் பண்றது, அந்த இதுல கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் ஸ்டோரி, கேரக்டர், வாரணாசி அதுலலாம் நாட் அட் ஆல். ஐ ஓ! காட் கன்வின்ஸ்ட். கேட்ட உடனே இந்த மாதிரி ஒரு ரோல் நம்ம கிட்ட வந்திருக்குன்னு கேட்ட உடனே ஐ காட் கன்வின்ஸ்ட். ஏன்னா ரியல் லைஃப்ல உங்களேனா ரொம்ப எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், ராக் லைஃப்னா ராக் பண்ணணும், அந்த ஆட்டிடியூட்ல இருக்கணும் ஒரு ஆளு தான் நீங்க. ஆனா இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாம் பண்ணும்போது ஈவன் இந்த கேரக்டரா இருந்தாலும் மனோரதங்கள் இல்லாட்டி ரீசெண்டா பண்ணன எல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கூட சொபிஸ்டிகேட்டடா, கொஞ்சம் கூட கிளாஸியா, எலகண்டா அந்த மாதிரி தான் கேரக்டர் பண்ணிட்டே இருக்கு இப்போ. ஆனா திரும்பி உங்களுக்கு அந்த ஆசை இருக்கா? என்னோட ரியல் லைஃப்ல இப்ப நீங்க எப்படியே அழகா வந்து இருக்கிற அந்த மாதிரி ஒரு ராக்கிங்கா, இல்ல அந்த நீலகிரி அந்த ஒற்றையாள் பட்டாளம் அந்த டைம்ல எல்லாம் நீங்க அழகா இருந்த மாதிரி இருக்குல்ல, வெரி ஸ்மார்ட்டா தான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இனி பண்ணணும்னு ஆசை இருக்கா? எனக்கு வந்து இந்த க்ளோத்ஸ் அண்ட் மேக்கப் அது வந்து அதுல அவ்வளவு ஃபோக்கஸ் இல்ல. இல்ல. எனக்கு வந்து இஃப் அ டைரக்டர் ஆர் அ மேக்கர் அந்த எசன்ஸ் எனக்கு கனெக்ட் ஆச்சுன்னா நான் எல்லாம் பண்ணுவேன். இப்போ இதுல வந்து நான் ட்ரை பண்ணேன், மேக்கப் போட்டு ட்ரை பண்ணேன். அது வந்து அவங்க டைரக்டர் ஒத்துக்கல, அது சரியா இல்ல. சோ அவங்க என்ன கன்வின்ஸ் பண்ணி நோ மேக்கப்பா அப்படி போக வச்சுட்டாங்க. நான் கனெக்ட் ஆயிட்டேன், நான் அக்ரி பண்ணிட்டேன், இட் ஒர்க். சப்போஸ் நாளைக்கு எனக்கு ஒரு ராக் ஸ்டார் ரோல் வந்தது, இல்ல வாட் எவர், நிறைய மேக்கப் பண்ணிட்டு பண்ணணும், நான் அந்த கேரக்டரோட கனெக்ட் பண்ணிட்டேன்னா நான் அதுவும் பண்ணிடுவேன். சோ ஐ டோன்ட் ஃபீல் லைக் சேயிங் நான் இப்படிதான் பண்ணணும் இல்ல அப்படிதான் பண்ணணும், அப்படி இல்ல. ஐ நீட் டு ஃபீல், பிகாஸ் அதெல்லாம் ஒன்லி எக்ஸ்டீரியர். எனக்கு இன்டர்னலி ஒரு ஃபீல் வந்ததுன்னா அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் என்ன மாதிரி க்ளோத்ஸ் போட்டுக்கிறாங்க, என்ன மாதிரி மேக்கப் போட்டுக்கிறாங்க, அது செகண்டரி. ஐ நீட் டு ஃபீல் இட். ஆனா அந்த மாதிரி ராசி இருக்கு, அந்த மாதிரி கேரக்டர் பண்றதுக்கு ராசி இருக்கு. எனக்கு என்னன்னா, என்ன வந்து பீப்புள் ஹவ் ஆல்வேஸ் அப்ரிஷியேட்டட் மீ இன் a very emotional role. என்னோட பெரிய பெரிய ஹிட் ஆனது எல்லாமே ஒரு இமோஷனல் ரோல் தான். பட் I can be both. I can be light-hearted and I can be a bad person. I can be a tough person. I like to kick people. அந்த மாதிரி சில ரோல் பண்ணிருக்கேன். பட் அது வந்து obviously இவ்வளவு பெரிய ஹிட் ஆல. You know, அக்னி தேவி அந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்கேன். அது என்னமோ people didn't connect with me அந்த ரோல்ல. அந்த படம் அவ்வளவு ஹிட் ஆல. I definitely want to do நல்ல கருப்பா ஐ மேக்கப் பண்ணிட்டு காத்திகா கில் மர்டர் சைக்கோ மிஸ்ஸஸ் தேஷ்பாண்டே பண்ணிருக்காங்க. சாரி, என்னோட ரெஃபரன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஹிந்தி படம் மாதிரி இருக்கு. பட் மாதுரி தீக்ஷித் ரீசெண்டா பண்ணிருக்காங்க. அவங்களும் என்னோட ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்ல தான் இருக்காங்க. You know, she's doing very good work. இப்போ அவங்க பண்ணிருக்காங்க ஒரு சைக்காலஜி த்ரில்லர் பண்ணிருக்காங்க. she's a murderess னா அவ்வளவு ஒரு சைக்கோ ரோல் பண்ணிருக்காங்க. நம்ம தக் தக் கேர்ள், கிளாமர் கேர்ள்.
ஸோ ஐ எம் ஆல்சோ அட் தட் ஸ்டேஜ் ஆஃப் மை லைஃப். நானும் அது சைக்கோவா பண்ணுவேன், இன்ஸ்பெக்டரா பண்ணணும்னு ஆசைப்படுறேன், டிடெக்டிவா பண்ணணும்னு ஆசைப்படுறேன், ஸ்டேஜ்ல ராக் ஸ்டாரா கிட்டாரை வச்சுட்டு மெரில் ஸ்ட்ரீப் ஒரு படம் பண்ணாங்க, யூனோ ஒரே மாலை வேலை எல்லாம் போட்டுட்டு அந்த ட்ரெட் லாக்ஸ் வச்சுட்டு ஷி வாஸ் அ ராக் ஸ்டார், யூனோ டு எக்ஸ்பெரிமெண்ட் வித் லுக், டு எக்ஸ்பெரிமெண்ட் வித் பெர்ஃபார்மன்ஸ். I want to try. ஏன்னா ஒரு ஆக்டர்னா எல்லாம் ஈக்குவலா பண்ணணும்ங்கிற ஆசை இருக்கு obviously. ஆசை இருக்கு, அது வந்து ஆடியன்ஸ் கையில இருக்கு. ஏன்னா அவங்க அக்செப்ட் பண்ணாதான் அது வந்து ரீச் ஆகும். அவங்க அக்செப்ட் பண்ணலன்னா நம்ம எவ்வளவு எஃபர்ட் போட்டாலும் அது ரீச் ஆகாது. So in the end audience is அவங்களோட சாய்ஸ். அப்புறம் உங்களோட எவ்வளோ கேரக்டர்ஸ், என்னென்ன லாங்குவேஜஸ்ல எவ்வளோ கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்க, உங்களுக்குள்ள இப்போவுமே தட் கேரக்டர் ஸ்டில் ஸ்டேஸ் வித் யூன்னு கேட்டேன்னா அது எந்த கேரக்டரா இருக்கும்? ஸ்டில் அந்த கேரக்டர் ஒரு அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஒரு கேரக்டர். நான் வந்து ஃபர்ஸ்ட் என்னோட கரியர்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் ரோஜான்னு சொல்லுவேன், அழகுன்னு சொல்லியிருப்பேன். யூனோ அது வந்து இட் கேவ் மீ ஆல்சோ அ லாட், இட் டுக் அ லாட் ஃப்ரம் மீ. நிறைய இருந்தது அதை பத்தி பேசுறதுக்கு. பட் அதுக்கப்புறம் ஒரு 30 years என்னோட லைஃப் ஹஸ் மூவ்ட் ஆன். பர்சனலி இட்ஸ் மூவ்ட் ஆன். அதுல 10-15 years நான் வந்து ஒர்க்கே பண்ணல, திருப்பி ஒர்க் பண்றேன். ஸோ இப்போ நீங்க கேட்ட கேள்விக்கு என்ன, நீங்க எந்த கேரக்டர் உங்களுக்கு யூ ரியலி ஃபெல்ட் பாண்டட் அண்ட் கனெக்டட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து திருப்பி ஸ்வீட் காரம் காஃபி தான் சொல்லுவேன். ஏன்னா அதுல வந்து ஒரு லேடிய ரொம்ப ப்ரொக்ரெசிவா காமிச்சாங்க. ஆனா அந்த ப்ரொக்ரெசிவான கேரக்டர் வந்து ஒரு கத்திய வச்சுண்டோ இல்ல மைக்க வச்சுண்டோ பெருசா கத்துற மாதிரி அது இல்லவே இல்லை. Otherwise we say feminist na we always talk a lot, I will fight, I will not do this, அந்த மாதிரி roles na powerful ஆ இருக்கும். பட் இந்த ரோல் அப்படி இல்லை, இது ஆர்டினரி மிடில் கிளாஸ் அம்மா ரோல். பட் அந்த வீட்டுக்குள்ள which every woman is, எல்லாருமே அப்படி இருக்காங்க. அவங்க வந்து ப்ரோக்ரெசிவா எப்படி இருக்காங்கன்னா how she finds herself, அதுல அந்த ஸ்ட்ரென்த் வந்தது. எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. She was a very strong woman, but not because she was fighting anybody, but because she lived her life honestly. அந்த மாதிரி அதே மாதிரி எனக்கு இந்த கேரக்டர்லயும் அந்த அந்த ஃபீல் வருது. அவங்க எப்படி வந்தாங்க, அப்புறம் எப்படி எண்ட் அப் ஆறாங்க, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று இருக்கு எனக்கு அந்த மாதிரி. அண்ட் இட்ஸ் நாட் லவுட், லவுடே கிடையாது, பட் the transformation is very loud, very impactful. இந்திரன் சார் மாதிரி நான் அவரை பத்தி டிஃபைன் நீங்க பண்ண சொன்னீங்கன்னா ஐ சே he is a powerful actor but very silent. So many times we feel powerனா நம்ம பெருசா ப்ரொஜெக்ட் பண்ணணும், கத்தணும், ரெட் கலர் ட்ரெஸ் போடணும், then you feel the person is powerful. அவரை மாதிரி நான் வந்து unassuming human being actor பார்த்ததே இல்லை. ஆனா அவரோட ஒர்க் வந்து so loud, so much, so loud. So yeah, very humble person. I love him so much. ரொம்ப humble. Very humble. Even we all Malayali, we all proud of him, really. Sherikan, we all proud of him. சரி, அப்புறம் அந்த டைம்ல எல்லாம் கூட அந்த அஸ்வதி, அந்த ரோஜா டைம்ல எல்லாம் எவ்வளோ கேரக்டர்ஸ் பார்த்துட்டு எவ்வளோ ப்ரொபோசல்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்குமே. ஐ நோ டிஃப்ரெண்ட், ஐ மீன் ஃப்ரம் கேரளா, ஃப்ரம் சென்னை, ஃப்ரம் தெலுங்கு, அந்த வெளிநாட்டு நல்லா உங்களுக்கு நிறைய ப்ரொபோசல்ஸ் வந்துட்டு இருந்தது. அந்த டைம்ல அந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் இப்ப கூட வந்தேனா அது எப்படி இருக்குமே? அப்போ வந்து லைஃப் வாஸ் வெரி டிஃப்ரெண்ட். ஃபேன் மெயில் வரும், பேப்பர்ல லெட்டர் வரும், டெலிகிராம் வரும். சோ அதுக்குன்னு எனக்கு ஒரு ஆள் இருந்தாங்க, என்னோட செக்ரட்டரி அங்கிள். அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஃபியூ இயர்ஸ் நான் எல்லாத்துக்கும் பர்சனலா ஒரு தேங்க்யூ, லவ், ரிகார்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு சைன் போட்டு அனுப்புற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் 1 year அந்த மாதிரி ஐ ட்ரைட் எல்லாருக்கும். ஆமா, அப்போ அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் ஒரு நல்ல போட்டோ பண்ணி அதுல சைன் பண்ணி. ஸோ அந்த மஜா, இவ்வளோ லெட்டர் வந்திருக்கா இன்னைக்கு, இவ்வளோ அந்த ஃபன் வாஸ் டிஃப்ரெண்ட். அதுல சில ப்ரப்போசல்ஸ் வரும், மேரி மீ, அது இதெல்லாம் அப்படியெல்லாம் வரும். இப்போ வந்து எல்லாமே இன்ஸ்டாகிராம்ல டிஎம் பண்ணிடுறாங்க, மெசேஜ் போட்டுடுறாங்க. சோ அதோட அந்த சாம் கொஞ்சம் கம்மியா இருக்கு. அப்படியா? அண்ட் இப்போ ப்ரொபோசல் எல்லாம் அப்போ வந்து எக்ஸைட்டிங்கா இருக்கும்.
திஸ் guy ப்ரப்போஸ் லைக் திஸ், இந்த மாதிரி ப்ரப்போஸ். இப்போ வந்து ஐயோ அங்க மைண்டே இல்ல. சில்ட்ரன் இருக்காங்க, பொண்கள் இருக்காங்க, பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம். ஐ அம் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மை ப்ரப்போசல்.